எப்பெல்லாம் உங்களுக்கு தோணும் இல்ல இல்லப்பா இது அவர் பணம் தான் என் பணம் இல்ல அப்படின்னு எப்பெல்லாம் தோணும்? எப்பயுமே தோணும். எப்பவுமே தோணும். கல்யாணம் ஆகி போய் புதுசா வந்ததுல இருந்து இன்னைக்கு இந்த ஷோக்கு வர வரைக்கும் தோணி இருக்கு. ஒரு இந்த ஏடிஎம் கார்டு எல்லாம் வந்தது இல்லையா, அப்போ எனக்கு தோணி இருக்கு. அவரோட பேர்ல தான் ஏடிஎம் கார்டு இருக்கும், ஆனா அந்த கார்டு என்கிட்ட தான் இருக்கும், ஆனா அந்த நம்பர் அவர்கிட்ட இருக்கும். அப்ப நான் கார்டு பணம் எடுக்கிறப்ப எனக்கு போன் வரும். இல்ல ஒரு சேஃப்டிக்கு தான் நான் அவனுக்கு போன் பண்ணேன், வேற எங்கேயாவது கார்டு காண அடிச்சிட்டியான்ட்டு அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு தடியும் அது கேக்குறப்ப ஓ நம்ம பணம் இல்லையோ அப்படின்னு தோணும். எனக்கு வெள்ளி கொலுசு போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு நாள் தெரியாம வெள்ளி கொலுசு எடுத்துட்டேன் சர்ப்ரைஸா. எடுத்ததுக்கு அப்புறம் நான் சரி ஓகே எதுவும் சொல்ல மாட்டாருன்னு எடுத்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்னை கேட்காம நீ ஏன் வெள்ளி கொலுசு எடுத்த, வெளியில எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது எனக்கு தோணுது சார் ஒன்னும் இல்ல. ஆக்சுவலி ஒரு வாட்டி நாங்க பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம். ஒரு 5000 ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்க போயிருந்தோம். அது எக்ஸஸா பாத்தீங்கன்னா ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அது எப்படின்னா அந்த ஹோல் டே அவர் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பேசவே இல்ல. என்னங்க என்ன ஆச்சுன்ற அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. வீட்டு கூட வந்துட்டோம், சாப்பிட மாட்டாரு. ஹோட்டல் போனாலும் சாப்பிட எதுவுமே பண்ணல அவரு. சோ அப்பதான் நினைச்சேன், நான் ரியலைஸ் பண்ணேன், இல்ல இது அவரோட பணம் தான். இது அந்த 1000 rupeesங்கிறது அவருக்கு அந்த மைண்ட் செட்ல அப்ப எப்படி அது அவர் பணம் என்னோட பணமா ஆகும்? ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்பாங்க. 100 ரூபாய் கொடுத்து என்னாச்சு என்னாச்சு, அதேதான் நான் அதுக்கு பதில் சொல்லிடுவேன். இருந்தாலும் அது 100 தடவை கேட்பாங்க அன்னைக்கு, என்னாச்சு என்னாச்சுன்னு. அப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் சார், இது நம்மளோட பணம் இல்ல அவங்களோட தான்.